ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். டிஎன்பிசி ப்ரிப்பேர் ஆகிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் த்ரோனா அகாடமி பற்றி. த்ரோனா அகாடமி வந்துட்டு இப்போ நியூவாக வந்துட்டு டிஎன்பிசி குரூப் 4க்கு டெஸ்ட் பேட்ச் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு சிலர் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருப்போம், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாமா, இவங்க எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சார் வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் வந்து டீட்டெயிலாக பேசி போட்டிருக்காரு. நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நான் வந்துட்டு அதோட ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்தை சொல்ல போகிறேன். டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் வந்துட்டு 1000 ரூபா. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு தமிழ் வழி டெஸ்ட் பேட்ச்னு அவங்க சொல்லிட்டாங்க. மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் கொஸ்டின் உங்களுக்கு. ஏன்னா மேக்ஸில் சில டேர்ம்ஸ் வந்து நமக்கு தமிழோட இங்கிலீஷில் பார்த்தா உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும், மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சனிக்கிழமை வந்துட்டு அவங்க இந்த அமௌண்ட் பே பண்ண எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து குரூப்பில் வந்துட்டு ஒன்லைனர் பிடிஎஃப் சோர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஷெடியூல் 1க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தே. நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டெல்லாம் எதாவது அட்டன் பண்ணணுன்னு பார்த்தா டெலிகிராமில் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருவாங்க, கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு OMR சீட் வீட்லேயே வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு 3 மணி நேரம் டைமரை வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதணும். அதே மாதிரி மார்னிங் வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களே வந்துட்டு ஆன்சர் கீ வந்து கட் பண்ணிவிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராமுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள் மார்க் வைஸ் வந்துட்டு ஃபஸ்ட் 200 ரேங்க்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களை நேமை அவங்க டிஸ்பிளே பண்ணி அவங்க சேனலில் போடுவாங்க. அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒன்லி பாக்ஸ் கொஸ்டின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான். நோ ஒன்லைனர், நோ ஷார்ட்கட்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ சயின்ஸ் 5 மார்க்கு வந்து பாக்ஸ் டாபிக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் அவங்க கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. மற்ற டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நியூ புக் அண்ட் நோட் புக் எல்லாமே கேதர் பண்ணி அவங்க பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சோர்ஸ் கொடுத்துருவாங்க. நான் வந்து பிகினராக இருக்கேன், என்னால் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால், நான் வந்து ஷெடியூல் 15 ஃபுல்லாக வாட்ச் பார்த்தேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷெடியூல் இருக்குது. டெய்லி வந்து நீங்கள் ஜிஎஸில் ஒரு டாபிக், மேக்ஸில் ஒரு டாபிக் அப்படின்னு படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிகினராக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். நீங்கள் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புக்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எந்த ஷெடியூல்னாலும் சரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. புக்ஸ் உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். த்ரோனா அகாடமி பற்றி தெரியாத பிகினர்ஸ்க்காக அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துருப்பீங்க, ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள மாதிரி இவங்க கிடையாது. நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் அவங்க கரெக்டாக அதை கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் ஆடி இப்போ த்ரோனா அகாடமியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பழைய டெஸ்ட் பேட்ச் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக சேர விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்லாம் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அதை தெரியாதவங்களுக்காக தெரியப்படுத்துவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.